பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ரூபாய் 10 கோடியில் புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் முக்கியமானதாக தாவரவியல் பூங்கா உள்ளது. 22 ஏக்கர் பரப்பில் 3500 மரங்களுடன் உள்ள தாவரவியல் பூங்காவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. அதன்படி நுழைவு வாயில், டிக்கெட் கவுண்டர்கள், கழிப்பறைகள், நடைபாதை, ஆம்பி தியேட்டர், செல்ஃபி பாயிண்ட், வரைபடத்துடன் பலகைகள், புதிய சிறுவர் ரயில், பேட்டரி கார், பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய குடில்கள், நீர்வீழ்ச்சி போன்றவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்புமிக்க தாவரவியல் பூங்காவை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். பின்னர் விழாவில் சொகுசு மின்சார காரில் பயணம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவை முழுவதுமாக சுற்றி பார்த்து அதனுடைய அழகை ரசித்தார். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற செவிலியரிடம் தாலி செயின் பறித்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் ஆனந்தா நகரை சேர்ந்தவர் எழிலரசி, 59, ஓய்வு பெற்ற செவிலியர். கடந்த 13ஆம் தேதி பொருட்கள் வாங்க வீட்டில் இருந்து கடைக்கு தவளக்குப்பம் சந்திப்பு அருகே நடந்து சென்றார். அப்போது பைக்கில் வந்த நபர் திடீரென அவரது 2.5 சவரன் தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்பியோடினார். இது தொடர்பாக எழிலரசி அளித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை சாலமங்கலத்தை சேர்ந்த பெருமாள் 44 என தெரியவந்தது. இதையடுத்து பெருமாளை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து தங்க செயினை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட சிறையில் அடைத்தனர். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி செவிலியர் பணியிடங்களை தேர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் சுகாதாரத்துறையில் 3500 செவிலியர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. அதில் புதுச்சேரி ஜிப்மருக்கு மட்டும் 454 பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜிப்மரில் கடந்த காலங்களில் செவிலியர் உள்ளிட்ட மற்ற பணியிடங்கள் நிரப்புவதற்கான தேர்வு ஜிப்மர் நிர்வாகத்தால் நடத்தப்பட்டது. அந்த முறை மாற்றப்பட்டு அகில இந்திய அளவில் செவிலியர் தேர்வு முறை என்று சொல்லி 3500 பணியிடங்களுக்கும் பல மாநிலங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜிப்மரில் தேர்வு மையம் இல்லை. இதனால் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் வட மாநிலங்களுக்கு சென்று தேர்வு எழுதும் நிலை உள்ளது. இதேபோல் புதுச்சேரி மாநில அரசும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர் பணியிடங்களை எந்தவித நுழைவுத் தேர்வும் இல்லாமல் நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறது. செவிலியர் பணி நுழைவுத் தேர்வு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய ஊழலுக்கு இடம் கொடுக்கும். ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றார். லாஸ்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் எதிரே ரவுடியை சருமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ரவுடி ஜாக் என்கின்ற ஜாக்பால் 23. இந்நிலையில் ரவுடி ஜாக் நேற்று மாலை லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தனது நண்பரின் மகள் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை கவனித்து வந்தார். அங்கிருந்து புறங்காவல் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் முன் நின்றிருந்த போலீஸ் அதிகாரியிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது அங்கு மறைந்திருந்த ஒரு கும்பல் திடீரென வீச்சருவாளுடன் ஜாக்பாலை மடக்க முயன்றனர்.
திடுக்கிட்ட ஜாக்பால் தப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட முயன்றார். ஆனால் அதற்குள் அந்த கும்பல் ஜாக்பாலை போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலேயே மடக்கி முகம் மற்றும் தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். அதில் முகம் சிதைந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய ஜாக்பாலை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலேயே ரவுடியை சரமாரியாக வெட்டிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜாக்பாலை வெட்டிய கும்பல் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரிடம் சரணடைந்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வெட்டப்பட்ட ஜாக்பால் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் கிளை சிறையில் அதிகாரிகள் சோதனை செய்தபோது கைதியிடம் இருந்து செல்போன், சிம் கார்டுகள், புகையிலை பொருட்கள் மற்றும் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறையில் சிறைச்சாலை அதிகாரிகள் சோதனை செய்தபோது பல்வேறு வழக்குகளில் கைதாகி விசாரணை கைதியாக இருந்த நந்தகுமார் என்பவரது அறையில் உள்ள கழிப்பறையில் ஒரு செல்போன், 2 பேட்டரிகள், ஒரு சிம் கார்டு, புகையிலை பொருட்கள் மற்றும் மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அதனை சிறைச்சாலை அதிகாரிகள் பறிமுதல் செய்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் விசாரணை கைதி நந்தகுமார் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நந்தகுமார் மீது நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவருக்கு செல்போன்கள், புகையிலை மற்றும் மது பாட்டில்களை கொடுக்க உதவியவர்கள் யார் என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதியில் சரிவர குப்பைகள் வராததை கண்டித்து தொகுதி எம்எல்ஏ நேரு உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளை தீபாவளி பண்டிகை அன்று முதல் சரிவர குப்பைகளை எடுக்காததால் தொகுதி முழுவதும் குப்பைகள் தேங்கியுள்ளது. இதனால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளாட்சித்துறையை தொடர்பு கொண்டு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளையும் அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்காக 15 நபர்களுக்கு ரூபாய் 11.70 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1.20 லட்சம், இரண்டாவது தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1.60 லட்சம், மூன்றாவது தவணையாக 10 நபர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதம் ரூபாய் 7 லட்சம், ஒரு நபருக்கு ரூபாய் 1.90 லட்சம் என மொத்தம் ரூபாய் 11.70 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், கள பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்தி பாலன், சக்திவேல், ஆண்டியார்பாளையம் ராஜா, பழனிவேல், அருள், ஆதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான புதுக்குப்பம் பகுதியில் பல வருடங்களாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக அகற்றினர். புதுச்சேரி நோனாங்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் கிளிச்சிக்குப்பம் ஊராட்சி புதுக்குப்பம் பாடசாலை வீதியில் அரசுக்கு சொந்தமான இடம் பல வருடங்களாக ஆக்கிரமிப்பில் உள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் பொதுமக்களின் புகாரை ஏற்று கடலூர் மாவட்டம் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், வட்டாட்சியர், கிராம நிர்வாக வருவாய் அலுவலர்கள் தலைமையில் ஆக்கிரமிப்புகள் இன்று ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. அப்போது கிராம பொதுமக்கள் உடனிருந்தனர். ஜிப்மரில் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு அட்டை இலவசமாக பதிவு செய்து எடுத்து தரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசால் துவங்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை சிகிச்சைக்காக குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. ஜிப்மரில் சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்ட பயனாளர் அட்டையை இலவசமாக பதிவு செய்து வழங்கும் திட்டம்
திட்டம் தற்பொழுது துவங்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜிப்மரின் மருத்துவ பதிவேட்டு மையம், புற்றுநோய் சிகிச்சை பிரிவு, பெண்கள் குழந்தைகள் மருத்துவமனை, சிறப்பு சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஜிப்மருக்கு சிகிச்சைக்கு வரும் புதுச்சேரி, தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நோயாளிகள் ஆதார் மற்றும் ஆதாரில் பதிவு செய்துள்ள மொபைல் எண்ணையும் OTP சரிபார்ப்பிற்காக எடுத்து வந்தால் 14 இலக்கம் கொண்ட இலவசமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்திற்கான பதிவு செய்வதோடு பயனாளர் அட்டை பதிவிறக்கம் செய்து தரப்படும். இனி ஜிப்மரில் சிகிச்சைக்காக செல்வோருடைய ஆதார் எண்ணை கொடுத்து மருத்துவ பதிவேடு பதிவு செய்யும் போது அவர்களுடைய ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டமும் தெரியவரும். இதன் மூலம் சில கட்டண மருத்துவ சிகிச்சையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா காரைக்காலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன் பிறந்தநாளையொட்டி காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் ரஞ்சித் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் ஓமக்குளம் நரிக்குறவர் இன மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேட்டைக்காரன் மேடு பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் வட்டார தலைவர்கள் சுப்பையன், அரசன், முஜிப் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மொரட்டாண்டி ஸ்ரீ பிரத்யங்கரா காளி கோவிலில் லட்சுமி நரசிம்மருக்கு நடைபெற்ற கலச பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளி கோவில் மற்றும் நரசிம்மர் கோவில் உள்ளது. பரிகார ஸ்தலமான திருக்கோவிலுக்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இவ்வாலயத்தில் நடைபெறும் அஷ்டமி பூஜை, அமாவாசை யாகம் சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு நடைபெறும் பூஜைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இதனை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு கலச பூஜை மற்றும் யாகவேள்வி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அமைச்சராக மற்றும் மாநில முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரி எந்த வளர்ச்சியும் அடையவில்லை, அதற்கு மாறாக பின்தங்கிதான் சென்றிருக்கிறது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சார்லஸ் மார்டினிடம் தொடர்பில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினரான தன்னையும் அமைச்சர் ஜான்குமாரையும் பிஜேபியில் இருந்து நீக்க வேண்டும் என்று நாராயணசாமி கேட்பது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது. புதுச்சேரியில் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை பூஜ்ஜியமாக மாற்றியது நாராயணசாமியின் சாதனை என்று விமர்சித்தார். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல காங்கிரஸ் கட்சியை அவர் சீரழித்து வருகிறார். நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தபோதும் சரி, மாநில முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, புதுச்சேரி எந்தவித வளர்ச்சியும் அடையவில்லை. இதற்கு மாறாக புதுச்சேரி மாநிலம் பின்னோக்கிதான் சென்றுள்ளது என்றார். தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சார்லஸ் மார்டினிடம் தேர்தல் நிதியாக 700 கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளது. அப்படியென்றால் சார்லஸிடம் பணம் வாங்கிய திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன் என்று நாராயணசாமியால் கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பிய கல்யாண சுந்தரம், சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட லாட்ரி நடத்துகிறார்கள், அதன் மூலம் வரும் வருமானத்திற்கு அரசுக்கு தேவையான வரியையும் செலுத்துகிறார்கள். ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒன்றும் தீவிரவாதி அல்ல என்ற விளக்கம் அளித்தார். பேட்டி கல்யாண சுந்தரம், பாஜக MLA, புதுச்சேரி. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.